எனது அன்பிற்குரிய பசவன கோயில் மக்களே வணக்கம். முறையே எனது பெரியப்பா சீமான் அவர்களின் பெயரில் ஆரம்பிக்கிறேன். இதற்காக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பெரியப்பா அப்படின்னு சொன்னா அவர் தமிழ் தேசியத்தை தன் உயிராக எடுத்து வாழ்நாளில் மக்களுக்கு தன் மக்களுக்காக என் தந்தையை போல் என் தந்தையும் அவரை போல் ஒரு 1000 வேண்டிய போராட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையையும் இறந்தவர்கள். என்னோட தந்தை கடைசி நேரத்தில் அதாவது ஆரம்பப்பட்டு வந்துட்டு ஒரு ஏழ்மையின் தேசியத்தை வென்றெடுத்து அவர்களின் உரிமையை காத்து அவர்களுக்கு உரிமை குரல் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலையும் எங்கெல்லாம் மக்கள் தாக்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ, எங்கெல்லாம் மக்களுக்கு உரிமைகள் கிடைக்காமல் போனதோ, நீதி நேர்மை நியாயம் என்பது தோற்று போனதோ, தன்னுடைய குரலை கொடுத்தார், மக்களுக்காக நின்றார். கடைசியா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அரசியல் என்பதற்கு நானும் நடுவேன், என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க, நானும் ஜெயிச்சு வெளியில வருவேன், என் மக்களுக்காக நிற்பேன், என் மக்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான், நான் சாப்பிடுவேன் அப்படின்ற வார்த்தையை சொன்னார். அதுக்கப்புறம் அவரை எல்லாமே செஞ்சுட்டாங்க. சுதந்திரமான வாழ்க்கை என்பது அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னாங்க மக்களே, நம் நேர்மையிலிருந்து சுதந்திரம், நம் ஏமாற்றத்திலிருந்து சுதந்திரம். காலையில ஏந்திரிச்சனா நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போராட்டமாகவே போயிட்டு இருக்கு. என்ன சம்பவித்தாலும் விலைவாசி ஏற்றம், இயற்கை நம்மளை சுத்தி இருக்க இயற்கைய காப்பாற்றுறதுக்கு பதிலா ஒவ்வொரு ஏரி குளம் ஆறு இது எல்லாத்தையும் அழிய விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல உண்மை இயற்கை வளங்களை நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நம்ம தேர்ந்தெடுத்த தலைவர்களை ஊர் போட்டு விட்டுவிட்டு அவங்களோட விருப்பம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அரசியலுக்கே வராங்க. அரசியல் என்பதை தலைநாயகமாக மாற்றிவிட்டார்கள். மக்கள்
அவர்கள் உணரவில்லை. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை மைக்கு சின்னத்துல ஓட்டு போட்டு ஒரு டைம் என்ன நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. அரசியல் என்பது பன்னாயிரம் அல்ல. அரசியல் என்பது எனக்கல்ல, ஒரு குடும்பத்துக்கல்ல, இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு ஆன நலத்திற்காக அப்படின்றத ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் நான் கண்டிப்பா பாடம் எடுத்து காட்டுவேங்க. என் மக்களுக்கான குரலா நான் நிற்பேன். எங்கெல்லாம் என் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ, எங்கெல்லாம் அரசியல்வாதிகள் அநீதி இணைத்து வச்சிருக்காங்களோ, என் தந்தை போலவே நானும் குரல் கொடுப்பேன். நானும் ஒரு சின்ன கிராமத்துல என்னுடைய பெற்றோர் வளர்த்த குழந்தை அல்ல, சமூகம் வளர்த்த குழந்தை. அந்த சின்ன கிராமத்தில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் தான் என்ன வளர்த்தாங்க. இவர்களுக்கு திருப்பி செய்யணும் எவ்வளவோ நான் பாதிக்கப்பட்டு எங்க குடும்பம் முன்னேறி அவ்வளவு நிலைக்கொழிஞ்சு இப்படி ஒரு சூழலுக்காக, இப்படி ஒரு வாய்ப்புக்காக இவ்வளவு நாள் எங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதியை வேடிக்கை பார்த்துக் கொண்டு நான் அமைதியா நின்றேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எடுத்து சென்றவர் என் சீமான் அவர்கள், என்னுடைய சித்தப்பா, என் தம்பிகளும் என் கூட துணையா நிற்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன இந்த தேர்தல்ல சீட் கொடுத்து உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஒரே சத்தியத்தை நான் செஞ்சுக்கிறேங்க. இன்னைக்கு நான் வெளிப்படையான அரசியலுக்குள்ள வந்துட்டேன். உங்களை நேரடியா சந்திச்சு என்னோட கருத்துக்களை தெரிவிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். தந்தை எப்படி ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நிகழ்த்தினாரோ அதே போல் என்னோட தந்தை ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நிகழ்த்தினார் என்பதற்காக அவரை கொன்றார்கள். கொன்றதை சரி என்று வென்றெடுத்தார்கள். ஆனால் அவரின் மகனாகிய நான் இயற்கையின் கட்டாயமாக கடவுள் எனக்கு இன்னைக்கு அளித்த இந்த வாய்ப்பு, நான் கருப்பியில் ஏந்திய போராட்டத்தை தொடர்ந்து என் மக்களுக்காக நடத்துவேன், என் மக்களுக்காக நிற்பேன். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, எங்கெல்லாம் அநீதி இணைக்கப்படுகிறதோ என்னதான் நான் செய்யறேன்றாங்க, இலவசம் கொடுக்கறேன்றாங்க, 1000-500 பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. ஆனா முகத்தையே வந்து காமிக்கிறது இல்லை. ஒரு மக்களோட அடிப்படை தேவை என்னங்க? ஒரு சுத்தமான நீர், நம்ம விவசாயத்துக்கு தேவையான நீர், சரியான ரோடு வசதி, நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒரு தனியார் ஸ்கூல் அளவுக்கு கவர்மெண்டால அந்த அளவுக்கு ஈக்குவலான வசதியோட ஒரு ஸ்கூல் ஏற்படுத்தி கொடுக்க முடியும், ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆனா இந்த மக்கள் இலவசம் என்று இந்த அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எதையோ சத்தியம் பண்ணிக்கிட்டு எதையோ கொடுக்கான்னு சொல்லிட்டு அடிப்படை தேவைகள், வாழ்க்கையின் முன்னேற்றம், படிப்பு தானங்க அடிப்படை தேவை. நமக்கு மருத்துவம், நல்ல சாப்பாடு, நல்ல நீர், நம்ம விவசாயம், அதாவது நம்மள பிச்சை எடுக்கவே வச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளை எதையாவது செய்ய விட்டு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு விட மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழலை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்க எனக்கு ஓட்டு போட்டு நான் ஜெயித்தாலும் சரி, நான் தோற்றாலும் சரி, என்னை திரும்ப 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 உங்கள் மத்தியில் பார்க்கலாம். உங்கள் மகளாக, உங்களின் பிள்ளையாக, உங்களின் குரலாக, உங்களின் எங்க அநியாயம் நடந்தாலும், எங்க மக்கள் தேவை இருந்தாலும் கண்டிப்பா எங்களை வந்து உங்களோட மகன் எந்த சூழ்நிலையிலும் உங்க கூட நிற்க தயார். உங்களுக்கு எல்லாம் எல்லா பாதுகாப்பையும், எல்லா கருத்தில் ஏந்திய போராட்டங்களையும் இந்த கூட நடத்த நானும் தயார். நன்றிங்க. கண்டிப்பா நீங்க ஆதரிச்சு இந்த டைம் எனக்கு மைக்கு சின்னத்துல ஓட்டு போடுங்க. அரசியல் என்பது பணம் இல்ல, பண நாயகம் இல்ல, அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் இல்ல, மக்களின் வாழ்க்கையின் முன்னேற்றம். அது ஒரு மக்கள் சேவை என்பதை நான் நிரூபிச்சு காட்டுறேன். நன்றி. தவறாத வீரப்பனார் போல எங்கள் அக்காவும் சொந்த தவறாது என்று வந்து இந்த மக்களுக்கான அனைத்து உரிமையையும் போராடி பெற்றுத் தருவார் என்பதை தரத்தில் நான் உறுதியாகவும் உரமாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மயக்கி சின்னம், வரிசையில் 10 மயக்கி
நாம் தொடர் கட்சியின் செயலாளர் நாயக செல்வார்